खुशी है ना सर? எங்க ஃபேமிலி சைடு எல்லாருக்கும் ஓகே. नमस्कार. थैंक यू. धन्यवाद धन्यवाद. மனிஷாக்கு இஷ்டம் இருந்தா நெக்ஸ்ட் வீக்கே என்கேஜ்மெண்ட். Oh, that's good. அண்ணமாவுக்கு ஒரு ஓ போடுங்க. அண்ணமா மார்வாடிக்கு மாப்பிள்ளையாக போற நம்ம ஜெமினி வர ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம். அண்ணமா நீ தான் முன்ன இருந்து நடத்தணும். அம்மா போஸ்ட் ஒன்னு கொடுத்துட்டேன்ல. அட கோழி குழம்பு மீன் குழம்பு என்ன இத்தனை வெரைட்டிஸ் இன்னைக்கு? அண்ணா முன்னாடியே கல்யாணம் மட்டும் தெரிஞ்சு போல இருக்கு. இல்ல தம்பி, இன்னைக்கு என் பிள்ளையோட பிறந்த நாள். போடுங்க போடுங்க. மீன் குழம்பு வாசனை வந்தா போதும், அதுக்காக உயிரையே விட்டுருவான். ஓஹோ, இந்த முள்ளு குத்தி தான் செத்து போனானா? இந்த முள்ளா? முள்ளு குத்தி செத்து போயிருந்தானா அந்த கடவுளை 4 திட்டு திட்டிட்டு மறந்து போயிருப்பேன். கொலை பண்ணிட்டாங்க ஐயா, கொலை பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. பரவாயில்ல தம்பி, போடுறேன். அதுக்காக தானே வந்திருக்க. பட்டணத்துக்கு போனா நல்ல வேலை கிடைக்கும். ஒரு மீன் என்ன, ஒரு கூட மீன் வாங்கலான்னு இங்க வந்து வேலை இல்லாம திரிஞ்சு ஏதோ ஒரு ரவுடி கூட்டத்துல சேர்ந்துட்டான். காகிதத்தை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு துண்டு துண்டாக்கி மூட்டை கட்டி பணத்தை அனுப்பி வச்சாங்க. பாரு பாரு, நல்லா பாரு, இவன் தான் என் புள்ள. நல்லா பாரு, நீயும் பாரு. அண்ணமா உன் பையனை ஜெமினி ஒரு நிமிஷம். அண்ணமா கொஞ்சம் குழம்புத்து. இரு. உன் பையனை நாங்க தான் கொன்னோம். தெரியும்யா, தெரியும். நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் வந்தேன். என் பிள்ளைய எனக்கு இல்லாம செஞ்ச எந்த தாயோட பிள்ளையும் இருக்க கூடாதுன்னு உங்களை கொல்றதுக்கு வந்தேன். உங்களை போல கத்தி எடுத்து கொல்றதுக்கு எனக்கு வயசு இல்ல. அதனாலதான் சமையல்காரியா வந்தேன். உங்க எல்லாரையும் ஒரே நேரத்துல விஷம் வச்சு கொல்றதுக்காகத்தான் வந்தேன். சமுத்திரத்துல சர்க்கரையை கொட்டி உப்போட தன்மையை கூட குறைக்கலாம். கொடிய விஷம் கலந்த சாப்பாட்டுல எவ்வளவுதான் அமிர்தம் கலந்தாலும் சாவ தடுக்க முடியாது. பயப்படாதீங்க, இதுல விஷம் கலக்கவே இல்ல. தைரியமா சாப்பிடுங்க. ஒவ்வொரு நாளும் விஷத்தை கலந்து உங்களை சுடுகாட்டுக்கு அனுப்பணும்னு நினைப்பேன். ஆனா வேண்டான்னு விட்டுட்டேன். இருந்தாலும் வயிறறிஞ்சு ஒரு நாள் சாப்பாட்டுல கலந்துட்டேன். அன்னைக்கு ஜெமினி சொன்னா, பிறக்கும் போது எவனும் கெட்டவனா பிறக்கிறது இல்லையேன்னு. அந்த வார்த்தையை கேட்டதும் செத்து போன என் புள்ள ஞாபகத்துக்கு வரல. நானும் ஒரு அம்மாங்கிற ஞாபகம் தான் வந்தது. உடனே விஷம் கலந்து சாப்பாட்டை குப்பையில கொட்டிட்டேன். காதலிச்ச பொண்ணோடைய கல்யாணம்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் நல்லா இருங்க. நான் வரேன். அண்ணமா வேண்டாம் தம்பி, நான் இங்கே இருந்தா அன்னைக்கு விஷம் கலந்த மாதிரி மறுபடியும் கலந்துருவாளோன்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். நான் பெத்த பிள்ளைய கொண்டவங்க என் கண்ணு முன்னாடி நிக்கிறாங்களேன்னு எனக்கும் ஆவேசம் வரும். 2 பேருக்குமே நல்லதில்ல. நான் வரேன். அண்ணமா இங்க பாரு, நீயா விஷத்தை கலக்கணும்னு நினைச்சாலும் உன்னால முடியாது. அப்படி ஒருவேளை கலந்தாலும் நாங்க எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுவோம். வேண்டாம் தம்பி. அம்மா எப்பவும் குழந்தையோட பசியத்தான் பாப்பா, கொலவெறியோட பார்க்க மாட்டா. டேய், முதல்ல அந்த பைய வாங்கி உள்ளவே போ போ. வேண்டாம். அந்த டாக்டரோட பேர் என்ன? வெங்கட்ராஜ். ஜெமினி, முதல்ல உனக்கு கண் ஆபரேஷன் நடக்கும். எனக்கு வேண்டாம் தம்பி. அண்ணம்மா, எங்களை உன்னோட பிள்ளைங்கள நினைச்சுக்க. தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சுடு. இதை விட எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. இருக்கு. ஜெமினி எங்க? ஜெமினினா எஸ்ஏ கூப்பிடுறாரு. ஜெமினி, கமிஷனர் வர சொன்னாரு. வாங்க போலாம். ஜெமினி, உன் என்கேஜ்மெண்ட் விஷயத்தை கமிஷனர் சாருக்கு ஞாபகப்படுத்து. என்ன கமிஷனர் சாருக்கு இன்னைக்கு பாராட்டுங்களா? ஹலோ
கமிஷனர் ஆன உடனேயே ஃபர்ஸ்ட் அபிஷியல் ஃபோன் உனக்கு தான் செய்யறேன். காட் பிளஸ் அஸ். என் பேர்ல அர்ச்சனை பண்றதுக்கு கோயிலுக்கு போறியா? தேங்க்யூ. துர்கம்மன் கோயிலுக்கு போறியா? பார்வதி அந்த கோயிலுக்கு போகும்போது நகையெல்லாம் போட்டு போவாத, அங்க அம்மனுக்கே சேஃப்டி இல்ல. சாரி, செக்யூரிட்டி இல்ல. பொண்டாட்டிங்களுக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டி கொடுக்கல. போனது. ஓ தேங்க்யூ. நன்றி. சார் நீங்க சீக்கிரமா பாலிடிக்ஸ்ல இறங்கி சிஎம் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை சார். இந்த ஆபீஸ்ல யாராவது பாலிடிக்ஸ் பேசுறீங்கன்னா லட்டி எடுத்து லா அண்ட் ஆர்டர் பிரகாரம் அடிப்பேன். கம் ஆன். வீட்ல வந்து பேசு. எல்லாரும் போங்க. மூவ். கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நீ யாரா? என் பேரு ஜெமினி. அடிப்பட்ட சிங்கம் அதோட புண்ணை அதுவே நக்கி சரியாக்கிக்கும் தெரியுமா? நானும் அப்படித்தான். ஜெமினின்னா நீதானா? வாயா ரங்கா. இனி நீ நக்க வேண்டிய அவசியமே இல்ல. உன் புண்ணுக்கு மருந்து போட்டு கிளியர் பண்ண ஜெமினி வந்திருக்கான். பொதுவா ரவுடிங் எல்லாம் மத்தவங்கள தான் அடிக்கணுமே தவிர அவங்களுக்குள்ள அடிச்சு கூடாதியா? அது சரி, ஜெமினிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? 2 சக்திகள், ஒன்னு ரங்கா, ஒன்னு ஜெமினி. நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. 2 பேரும் கை கொடுங்க. கமிஷனர் சார் எங்க? நான் தாயா கமிஷனர். உன் பழைய கமிஷனர் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு. அங்க கிழிஞ்சு போன டயரு, பஞ்சர் ஆன டியூப், போல்ட், நட்ஸ் கணக்கு பார்த்து லிஸ்ட் எடுக்கிறாரு. பொடியா உக்காரு, உன்கிட்ட பேசணும். நீ உட்கார்ற. நீ அடிச்ச பந்து உன் கோல்லே வந்து நிக்குது பத்தியா? நான் பேசுறேன், நீ உட்காரு. ஓவரா பில்டப் கொடுக்காத, அப்புறம் தரமட்டமா கிட்ட போறான். சொல்லுடா. சார், இவன் மூலமா எனக்கு இருந்த செல்வாக்கே போயிடுச்சு. மறுபடியும் சிட்டில எனக்கு மதிப்பு வரணும்னா இவன் என் கூட இருக்கணும், இல்லன்னா இவனை விட மாட்டேன். அவசரப்படாதயா. அவன் விட மாட்டேன்னு சொன்னதில்ல, கோபம் இல்லையா, அன்பு இருக்கு. அதாவது உன்னை விட்டுட்டு அவன் இருக்க மாட்டேங்கிறான். காஷ்மீரை விட்டுட்டு பாகிஸ்தான் இருக்க முடியாதுன்றாங்கல்ல, அது. அப்பா விடலன்னா இவனுக்கும் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட கதி தான் ஏற்படும் சொல்லுங்க. என்னடா பண்ணுவ? என்ன கொல்ல பிளான் பண்றியா? வாய முறா. ஓவரா பில்டப் கொடுத்தனா அப்புறம் இங்க ஜெமினி சர்க்கஸ் தான் நடக்கும். உனக்காக பிளானா? பானே அதிகண்டா. வாயில இருக்கிற வெத்தலைய கடிச்சு துப்புனா அந்த எச்சையில அடிச்சுக்கிட்டு போயிடுவேன். ஏய், துப்புடா துப்பு. தைரியம் இருந்தா துப்புடா. ஏய், நீ ஆம்பளையா இருந்தா துப்புடா. கமிஷனர் வாயா, துப்புடா. துப்பு. ஏய், துப்புடா. உனக்கு தைரியம் இருந்தா துப்புடா. உனக்கு தில்லு இருந்தா துப்புடா. துப்பு, கமான். சொன்னல சர்க்கஸ் ஆயிடும்னு. நம்ம அதிர்ஷ்டம் வெறும் பேரோட விட்டுட்டு போயிட்டான். இல்லன்னா பேர் பாடி ஆக்கி சங்கு சகண்டி அடிச்சு பாட கட்டி தூக்கி இருப்பான்.